வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் சுவாச தொகுதியின் தொடர்ச்சியாக மனிதனுடைய சுவாச தொகுதியின் பகுதிகள், அதன் கட்டமைப்பு, அதன் தொழிற்பாடு ரீதியாக கடந்த வகுப்புகளிலே நாங்கள் கற்றிருந்தோம். அந்த வகையிலே கடந்த கால வினாத்தாளிலே அமைப்பு கட்டுரை வினாவாக வந்த ஒரு வினாவை நாங்கள் இன்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், சுவாச தொகுதியின் எளிய சுவாச அமைப்பை இவ்வுருவினூடாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். பாடசாலையிலே நீங்கள் இந்த போத்தல், அதாவது பெரிய போத்தலிலே இந்த பரிசோதனையை செய்திருக்க கூடும். அந்த வகையிலே மாணவர் குழுவினால் சுவாச பொறிமுறையை காட்டுவதன் பொருட்டு அமைத்த மாதிரியின் அமைப்பு இங்கே காட்டப்படுகின்றது. ஏ தொடக்கம் டி வரையான உபகரணங்களுக்கு ஒப்பான சுவாச தொகுதியின் உறுப்பை தருக என்பது முதலாவது வினாவாக அமைந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சுவாச தொகுதியிலே வாய்க்குழி, அதாவது மூச்சுக்குழி, அதாவது நாசிக்குழியிலே ஆரம்பித்து பொதுத்துவாரமான தொண்டை வழியே சென்று அவ்வாறாக இந்த வாதநாளி சுவாசப்பை வரை செல்வதை நாங்கள் முன்னைய வகுப்புகளிலே கற்றிருந்தோம். ஏ தொடக்கம் டி வரையான உறுப்புகளை அல்லது பகுதிகளை நாங்கள் இனங்காண்பது சுவாச தொகுதியின் உறுப்புகளை இங்கு நன்கு விளங்க வேண்டுமானவர்களே. ஏ தொடக்கம் டி வரையான உபகரணங்களுக்கு ஒப்பான சுவாச தொகுதியின் உறுப்பை தான் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கின்றோம். ஆகவே ஏ என்பது உங்களுக்கு தெரியும், வெறுமனே ஒரு குழாய் போன்ற அமைப்பு. ஆகவே ஏ என்பது உங்களுக்கு தெரியும் வாதநாளி என்பதாகும். இங்கே சி வடிவ கசியல் போன்ற அமைப்புகள் காணப்படும் என்று சொல்லி நாங்கள் அதன் கட்டமைப்பிலே பார்த்திருந்தோம். பி என குறிப்பிடப்படுவது உண்மையிலே சுவாசப்பை. ஆகவே பியை நாங்கள் சுவாசப்பை என குறிப்பிடுவோம். சி இங்கே குறிப்பிடப்படுவது போத்தலின் வெளிப்புற சுவர். நாங்கள் மனிதனிலே மனித சுவாச தொகுதியின் விலா என்பு பகுதிகள், நெஞ்சரை கூட்டை உருவாக்குகின்ற விலா என்பு பகுதிகள், விலா என்புகள் என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். டியாக கருதுவது இங்கே எளிய பரிசோதனை அமைப்பிலே டியாக பலூன் மென்சவை குறித்து காட்டுகின்றார்கள். எமது சுவாச தொகுதியின், மனித சுவாச தொகுதியின் பகுதியாக இது பிரிமென்றகடாக கருதப்படும். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பிரிமென்றகடு இயல்பாகவே ஒரு வளைந்த நிலை காணப்படும். ஆகவே நாங்கள் விடைக்கு செல்வோம். ஏ என்பது வாதநாளி, பி என்பது சுவாசப்பை, சி என்பது நெஞ்சரை கூட்டையான்ற விலா என்புகள், விலா என்பு, விலா என்புகள். டி என்பது பிரிமென்றகடு, பிரிமென்றகடு. ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பிரிமென்றகடு என்பது நெஞ்சரை குழியையும் வயிற்றறை குழியையும் பிரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக காணப்படும். அந்த வகையிலே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஏ, பி, சி, டி ஆகிய பகுதிகளை குறித்து கொண்டோம். இரண்டாவது வினாவாக மேலே காட்டப்பட்டுள்ள அமைப்பில் பலூன் மென்சவை இழுக்கும் போது, இங்கே கருதப்படுவது இந்த பகுதி, பலூன் மென்சவை இழுக்கும் போது அவதானம் யாது? ஆகவே பலூன் மென்சவை நாங்கள் கீழ் நோக்கித்தான் இழுக்க வேண்டும். எளிய சுவாச பொறிமுறை அல்லது பகுதியிலே பலூன் மென்சவை கீழ் நோக்கி இழுப்பதன் காரணமாக இங்குள்ள கன அளவு அதிகரிக்கின்றது, அதாவது நெஞ்சரை கன அளவு அதிகரிக்கின்றது. இதனால் அதாவது வளிமண்டலத்தில் உள்ள வளி உள்நோக்கி வருவது சாத்தியமாகின்றது. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, அமைப்பில் பலூன் மென்சவை இழுக்கும் போது
உமது அவதானம் யாது? நெஞ்சரை கன அளவு அதிகரிப்பதன் விளைவாக இந்த சுவாச பைகள், இங்கு பலூனால் காட்டப்படுகின்ற மனித சுவாச தொகுதியிலே காணப்படுகின்ற சுவாச பைகள் விரிவடைவதை அவதானிக்கலாம். ஆகவே கீழ் நோக்கி பலூன் மென்சவ்வை இழுக்கும் போது நெஞ்சரை கன அளவு அதிகரிக்கின்றது, சுவாச பைகள் விரிவடையும். இது எச்செயன்முறைக்கு ஒப்பானது என அடுத்த வினா அதனுடன் தொடர்ந்த வினாவாக அமைகின்றது. ஆகவே நெஞ்சரை கன அளவு அதிகரிக்கும் முகமாக பலூன் மென்சவ்வை இழுக்கும் போது உமது அவதானம் சுவாச பைகள் விரிவடையும். சுவாச பைகள் விரிவடையும். சுவாச பைகள் விரிவடையும். அடுத்து இது எச்சுவாச செயல்முறைக்கு ஒப்பானது என வினாவப்பட்டுள்ளது. இச்செயன்முறை அல்லது இச்சுவாச செயல்முறை உட்சுவாசம் என அழைப்போம். ஆகவே உட்சுவாசம் என அழைக்கப்படும். அடுத்து வாயினால் சுவாசிப்பதை விட மூக்கினால் சுவாசிப்பது சிறந்தது, விஞ்ஞான ரீதியில் விளக்குக என வினாவப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இந்த சுவாச தொகுதியின் பகுதிகள் பார்க்கும்போது மூச்சுக்குழி அல்லது மூக்குக்குழியில் வழி செல்லும் போது 3 பிரதான செயற்பாடுகள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று, வளிமண்டல வளி உடல் வெப்பநிலைக்கு தயார்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது, அங்குள்ள தூசி துணிக்கைகள் அகற்றப்படுகின்றது. நுண்ணங்கிகள் போன்றன உட்செல்லாது தவிர்க்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, மூக்கினால் சுவாசிக்கும் போது எங்களுக்கு மேற்குறித்த இந்த அனுகூலங்கள் கிடைக்கின்றது. அதாவது உடலின் வெப்பநிலை, சூழல் வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு ஏற்றது போல மாற்றி சுவாச தொகுதியினுள்ளே அனுப்பப்படுகின்றது. அடுத்து இங்கு தூசி துணிக்கைகள் போன்றன ஃபில்டர், அதாவது வடிக்கப்பட்டு அந்த வழி உள்நோக்கி அனுப்பப்படுகின்றது. அடுத்து இந்த நுண்கிருமிகள், நுண்ணங்கிகள் போன்றன உட்செல்வது அவை தடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் வாயினால் சுவாசிக்கும் போது இந்த செயல்முறைகள் நடைபெறாது. ஆகவேதான் நாங்கள் மூக்கினால் அதை சுவாசிப்பது சிறந்தது என. ஆகவே நீங்கள் விடையளிக்கும் போது இந்த முக்கியமான இந்த கருத்துக்கள் அங்கே இடம்பெறுவது முக்கியமான ஒன்றாக அமைதல் வேண்டும். அடுத்து நாங்கள் கட்டுரை வினாக்கு செல்வோம். 2014ஆம் ஆண்டு வினாவப்பட்ட வினா இங்கே தரப்படுகின்றது. உடலில் சக்தியை பிறப்பிக்கும் அடிப்படை அலகு கலமாகும். இது தரவு. உங்களுக்கு தெரியும், கட்டுரை வினாக்களிலே அந்த வினாவின் ஒரு பகுதி உங்களுக்கு தரப்படும். அதிலே முதலாவது வினா, கலத்தினுள் சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம் எது என கேட்கப்படுகின்றது. கலத்தினுள்ளே எங்கள் கலங்களுக்கு தேவையான சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம் இழைமணி என்பதாகும். இழைமணி சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம். அத்தோடு இரட்டை அலகு மென்சவ்வால் சூழப்பட்ட புன்னங்கமாகவும் கருதப்படும். அனுசேப தொழிற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுகின்றது. அதாவது அனுசேப செயற்பாடு. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அனுசேப செயற்பாடுகள் 2 வகையாக பிரித்து கொள்ள முடியும். தரம் 10 நாங்கள் படித்திருப்போம். ஒன்று உட்சேபம் என்பதை குறித்துக் கொள்வோம். உட்சேபம். இரண்டாவதாக அவசேபம் என்பதை குறித்துக் கொள்ள முடியும். அவசேபம்.
ஆகவே அனுசேபம் என்பது 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. அனுசேப செயற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுகின்றது என்பது இங்கே தரப்படுகின்றது. ஆகவே அவசேப தொழிற்பாடுகள் உடைப்பு தாக்கங்கள் என பொருள்படும். ஆகவே அவசேப தொழிற்பாடுதான் சுவாசம். ஆகவே இந்த சுவாச செயற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுவதற்கு காரணமானது அவசேபம் என கொள்ள முடியும். அடுத்து சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறையின் ஊடாக வெளிச்சலுக்கும் மனித உடலுக்கும் இடையில் உள்ள வாயு பரிமாற்றம் நடைபெறும். இச்செயன்முறையின் மூலம் கலச்சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு வழங்கப்படும். இங்கே வினாவிலே அடிக்கோடிடப்படுகின்றது பாருங்கள். சுவாச தொகுதியிலே உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் வாயு உள்ளப்பட்டு அனுசேப செயற்பாடுகள் உடற்கலங்களினால் மேற்கொள்ளப்பட்டு கழிவாக வெளிச்சுவாச வழி வெளியேற்றப்படும். இங்கே குறிப்பிடப்படும் முதலாவது வினா கேட்கப்படுகின்றது, கலச்சுவாசம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், கலச்சுவாசம் என்பது உடற்கலங்களுக்கு சக்தியை பிறப்பிப்பதற்காக கலங்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயன்முறை, ஒரு அனுசேப செயன்முறை என்பதை கருத முடியும். ஆகவே இங்கே கருதும் போது கலச்சுவாசம் என்பதை குறிப்பிடும் போது நீங்கள் குறிப்பிட வேண்டும், உடற்கலங்களுக்கு தேவையான சக்தி பெறுவதற்காக, அதாவது சக்தியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு அனுசேப தொழிற்பாடு. இவை உங்களுடைய விடைகளிலே அமைதல் வேண்டும். அதாவது கலச்சுவாசம் என்பது உடற்கலங்களுக்கு சக்தியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அனுசேப தொழிற்பாடு. அடுத்து வினா இலக்கம் 2ற்கு செல்வோம். நுரையீரல்கள் கழிவகற்றல் தொழிலையும் ஆற்றுகின்றன. இங்கே கழிவகற்றல் தொழிலையும் ஆற்றுகின்றன என்பதால் நீங்கள் கருதி கொள்வது நுரையீரல்களானது கழிவகற்றும் அங்கமாக தொழிற்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாங்கள் மனிதர்களில் கழிவகற்றும் அங்கங்களாக நாங்கள் பார்த்திருப்போம். தோல் ஒரு கழிவகற்றும் அங்கம், தோல் கழிவகற்றும் அங்கம் படித்திருப்பீர்கள். அடுத்து சுவாசப்பை ஒரு கழிவகற்றும் அங்கம், சுவாசப்பை ஒரு கழிவகற்றும் அங்கம். அடுத்து சுவாசப்பை, அடுத்து 3வது கழிவகற்றும் அங்கம் சிறுநீரகம் என்பதை குறிப்பிடலாம். சிறுநீரகம் இங்கே கழிவகற்றும் தொகுதியை பொறுத்த வரையில் உங்களை அடிக்கடி வினாவப்படுவது மனிதனுடைய கழிவகற்றுங்கம் எது என குறிப்பிடுவார்கள். அடுத்து இங்கே வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் முறையே என கேட்பார்கள். ஆகவே தோல் உங்களுக்கு தெரியும், வியர்வையை கழிவாக வெளியேற்றும். சுவாசப்பை வெளிச்சுவாச வழி, அதாவது கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பவற்றை கழிவாக வெளியேற்றும். சிறுநீரகங்கள் சிறுநீரை வெளியேற்றும். இங்கே கேட்கப்படுவது நுரையீரல்கள் கழிவகற்றல் தொழிலை ஆற்றுகின்றன, கழிவகற்றல் தொழிலையும் ஆற்றுகின்றன. நீர் இக்கூற்றுடன் இணங்குகின்றீரா? ஆம், நுரையீரல்கள் அல்லது சுவாசப்பைகள் கழிவகற்றும் அங்கமாக தொழிற்படுவதனால் நாம் இந்த கூற்றோடு இணங்க முடியும். உமது விடைக்கான காரணங்களை தருக என கேட்கப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, அந்த வகையிலே சுவாசப்பை கழிவகற்றுவதனால் கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பவற்றை வெளியேற்றுகின்றது. அதாவது வெளிச்சுவாச வழியாக அவற்றினை நாங்கள் கருத முடியும். ஆகவே நுரையீரல் கழிவகற்றும் தொழிலை ஆற்றுகின்றது. அடுத்து நாம் உணவு உட்கொள்ளும் வேளையிலே உணவு மட்டுமின்றி உட்சுவாச வெளிச்சுவாச வழியும் தொண்டையினூடாகவே உட்செல்லும். சுவாச தொகுதியினுள் உணவு செல்வதை தடுப்பதற்காக அமைந்துள்ள கட்டமைப்பு. ஆம், இங்கே உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், தொண்டை எனப்படும் பகுதி
உணவு கால்வாய் தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் ஒரு பொதுவான அமைப்பாக அது காணப்படுகின்றது. அந்த வகையிலே தொண்டை எனும் பகுதியினூடாக உட்சுவாச வெளிச்சுவாச வழியும் செல்கின்றது. அதே வேளையிலே நாம் உட்கொள்ளும் உணவும் அந்த துவாரத்தினூடாகவே செல்கின்றது. அது ஒரு பொது துவாரம் என்பதை நாங்கள் முன்பு கற்றிருந்தோம். இவ்வாறு அதை உதாரணமாக நாங்கள் உணவை உட்கொள்ளும் வேளையிலே, அதாவது சுவாச செயற்பாடு நடைபெறும் தொடர்ச்சியாக நடைபெறும் வேளையிலே நாங்கள் உணவை உட்கொள்ளும் போது இங்கே உணவு திரளைகள் சுவாச பாதையினுள் செல்வதை தடுப்பதற்காக அங்கே காணப்படுகின்றது அந்த கட்டமைப்பு மூச்சு குழல் வாய் மூடி என்பது ஆகும். ஆகவே மாணவர்களே, இங்கே கேட்கப்பட்டுள்ள அமைப்பு தடுப்பதற்காக அமைந்துள்ள கட்டமைப்பை கேட்கப்படுகின்றது. ஆகவே மூச்சு குழல் வாய் மூடி என்பதாகும். மூச்சு குழல் வாய்மூடி என்பதாகும். அதாவது மூச்சு குழாய் வாய்மூடி எனவும் அழைக்கலாம் பிள்ளைகளே. ஆகவே மூச்சு குழல் வாய்மூடி என்பது அங்கே காணப்படுவதனால் சுவாச பாதையினுள் உணவு திரளைகள் செல்வது தடுக்கப்படுகின்றது. இதற்காகத்தான் முன்னோர்கள் அல்லது பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள், சாப்பிடும் போது கதைக்க கூடாது. ஆகவே மாணவர்களே, இந்த கட்டமைப்பின் காரணமாக நாம் எமது உணவு திரளைகள், நாம் உட்கொள்ளும் உணவு திரளைகள் சுவாசதையை அடைவதை அது தவிர்க்கின்றது. அடுத்து நீர் மேலே 3இல் குறிப்பிட்ட கட்டமைப்பானது சுவாசத்தோனுள் உணவு செல்வதை எவ்வாறு தடுக்கின்றது என்பதை சுருக்கமாக குறிப்பிடுக. இங்கே இந்த மூச்சுக்குழல் வாய்மூடி என்ப அந்த பகுதியின் செயற்பாடு தொடர்பாக இங்கே வினாவப்படுகின்றது. நாம் சுவாச செயற்பாட்டின் போது வளியை உள்ளெடுத்து, அதாவது ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து கார்பனீரொக்சைடு வாயுவை வெளியேற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சுவாசமானது தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு அனுசேப செயல்முறை, அது சுவாச தொகுதியினால் மேற்கொள்ளப்படும். அந்த நேரத்திலே உணவு உள்ளே செல்வதனால் இந்த மூச்சுக்குழல் வாய்மூ சுவாச பாதையின் உள்ளே உணவை செல்வதை தடுக்கின்றது. ஆகவே அந்த மூச்சுக்குழல் வாயை மூடியினால் மேற்கொள்ளப்படுகின்ற தசை அடிப்பு என்று சொல்வோம். அதாவது மேல் நோக்கி அவர் என்ன செய்வார், உணவு துணிக்கைகள் போகும்போது அந்த உணவு துணிக்கைகளை எமது சிரசு நோக்கி அவர் மேலே செலுத்தி விடுவார். ஆகவே அந்த வகையிலே இது தடுக்கப்படுகின்றது. அதாவது சுவாச பாதையினுள்ளே உணவு செல்வது தடுக்கப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாம் மனித சுவாச தொகுதியின் பகுதிகள் என்ற பகுதி, அதாவது சுவாச தொகுதியின் பகுதிகளும் கடந்த கால வினாத்தாள்களிலே இடம்பெற்ற அமைப்பு கட்டுரை வினாக்கள் போன்றவற்றை பார்த்திருந்தோம். இந்த சுவாச தொகுதியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இதை கற்பதனூடாக மனித சுவாச தொகுதியின் பகுதிகள் பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். அப்பகுதிகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற தொழில்கள் பற்றி அறிந்திருத்தல் அவசியம். அதோடு கலச்சுவாசம் என்பது முக்கியமான ஒன்றாக இங்கே கருதப்படுகின்றது. அதாவது கலச்சுவாசம் என்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். கலச்சுவாசம் அங்கிகளிலே நடைபெறுகின்ற சக்தியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உயிர் செயன்முறை இந்த கலச்சுவாசம் என்பது ஆகும். இங்கே கலச்சுவாசத்தை பொறுத்தவரையில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் காற்று சுவாசம், அதாவது ஆக்சிஜனுடன் நடைபெறும், அதாவது ஆக்சிஜன் உள்ள போது நடைபெறுகின்ற காற்று சுவாசம் இங்கே குறிப்பிட வேண்டும். காற்று சுவாசம் இது ஆக்சிஜன் பங்கு பெற்றுதலுடன் நடைபெறுகின்ற ஒன்றாகும். இங்கே பெருமளவு சக்திகள் இக்காற்று சுவாசத்தின் மூலமே பெறப்படுகின்றது. காற்றின்றிய சுவாசத்தை கருதுவோமாக இருந்தால், காற்றின்றிய சுவாசத்தை கருதுவோமாக இருந்தால் இங்கே
தாவர கலங்கள் விலங்கு கலங்கள் என்பன காற்றின்றிய சுவாசத்தின் போது வெவ்வேறு விளைவுகளை உருவாக்கி கொள்கின்றது. காற்றின்றிய சுவாசத்திலே விலங்கு கலங்கள் இலத்திரிக் அமிலம் என்பதை உருவாக்குகின்றது. அதாவது காற்றின்றிய சுவாசத்திலே விலங்கு கலங்கள், பொதுவாக விலங்குகள் இலத்திரிக் அமிலத்தை உருவாக்குகின்றது. மாணவர்களே, அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இலத்திரிக் அமிலம் என்பது ஓட்ட வீரர்களிடையே இந்த தசைப்பிடிப்பு போன்ற செயல்முறை நடைபெறுவதற்கு இவர் காரணமாக அமைந்து விடுவார். அதாவது விலங்கு கலங்கள் காற்றின்றிய சுவாசத்தை மேற்கொள்வதனால் இலத்திரிக் அமிலம் சுரக்கப்படும். அதாவது இலத்திரிக் அமிலம் தோன்றுவதனால் அங்கே தசைக்கலங்களில் இந்த தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இதுவே தாவரக்கலம் என்று கருதுவோமாக இருந்தால், தாவரக்கலத்திலே எதைல் ஆல்கஹால் என்பன உருவாக்கப்படுகின்றது. அதாவது எதைல் ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆய்வுக்கூடங்களிலே பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சேதன கரைப்பானாகவும் அது காணப்படுகின்றது. ஆகவே காற்றின்றிய சுவாசத்திலே விலங்குகளிலே இலத்திரிக் அமிலமும் தாவரக்கலங்களிலே எதைல் ஆல்கஹாலும் உருவாக்கப்படுவது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கலச்சுவாசத்திலே பார்த்தீர்களானால், கலச்சுவாசத்தின் போது சுவாச கீழ்ப்படை, அதாவது குளுக்கோசு உடைக்கப்படும் தாக்கம் நடைபெறும். உங்களுக்கு தெரியும், உடைத்தல் தாக்கம் நடைபெறுகின்றது. ஆகவே குளுக்கோசு ஒட்சியேற்றப்படுகின்றது. அதாவது குளுக்கோசு ஒட்சிசனுடன் சேர்வதனால் இங்கு கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பன கிடைக்கின்றது. அத்தோடு சக்தி கிடைக்கின்றது. அதாவது ஏடிபி என்ற வடிவிலே சக்தி கிடைக்கின்றது. இங்கு நடைபெறுகின்ற தாக்கத்தை கருதுவோமாக இருந்தால், சுவாச கீழ்ப்படையாக உணவு, அதன் எளிய பகுதி, அதாவது கீழ்ப்படை எளிய நிலையில் காணப்படுகின்ற குளுக்கோசு ஒட்சிசனுடன் சேர்க்கப்பட்டு கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பன விளைவாக கிடைப்பதுடன் சக்தி பெறப்படுகின்றது. அதாவது இங்கே முக்கியமாக கருதப்படுவது சக்தி. சுவாச செயல்முறை என்பது நாங்கள் சக்தியை பெறுவதற்காக அங்கிகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு உயிர் செயல்முறை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே மாணவர்களே, சுவாச தொகுதியின் பகுதிகளை நீங்கள் அறிவதுடன் சுவாசம் தொடர்பான அல்லது சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் பற்றியும் நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும்.